கடகராசி நேயர்களுக்கு அஷ்டமத்து சனி முடிஞ்சு 9ல் சனி போயிருக்காரு. 2026 பூரா அவர் அங்கதான் இருக்க போறாரு. அதுதானே பயமா இருக்கு. 9ல் இருந்தா என்ன, அவர் தான் அஷ்டமத்தம் இல்ல. 9ல் இருக்கிற சனி பகவான் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய மாட்டாரு. 10ல் இருக்கு என்ன, அவங்க அப்பாவோட உடல்நிலையும் அவங்க அப்பாவோட சின்ன வாக்குவாதமும் இருக்குமே தவிர்த்து அவங்களோட பர்சனல் ரீதியா எந்த ஒரு தவறுதலும் எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நல்லது மாத்திரமே நடக்கும். பயந்துக்க வேண்டாம். மிகப்பெரிய ஒளி கிரகமான குரு பகவானே அங்க உச்சம் பட போறாரு. சோ அவங்க சந்திரனே அங்க அப்படியே பிரகாசமாக போறாங்க. கஷேத்திரங்கள், கோயிலுக்கு போறது, கஷேத்திரங்கள்லாம் அவங்களே போகணும்னு நினைக்க வேணாம், ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு சேர்த்துரும் அவங்கள. நிறைய கோயில் ஸ்தலங்களுக்கு போவாங்க, நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா எப்போதுமே ராசிக்கும் லக்னத்துக்கும் 1, 5, 9ல் குரு பகவான் வரும்போது ஜாலியா இருக்கலாம். எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. மனம் மாற்றலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்கு தைரியங்கிற ஒரு மகிஷாசுர மர்தினி மாதிரி நம்மளுக்கு அந்த தைரியத்தை ஆட்டோமேட்டிக்கா அந்த குரு பகவான் கொடுத்துருவார். குரு பார்வை கவசம் மாதிரி ஆயிடும். குரு பார்வையே கவசம் மாதிரி ஆகும்போது குரு உங்க ராசிக்குள்ளேயே இருக்கும்போது உங்க எண்ணங்கள் கெட்ட புத்திகள் தோணாது. கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப கல்யாணம் கை கூடும். ஏன்னா 7ஆம் இடத்த மகரத்தையே பார்க்குது. கடல்ல இருக்கிற, அதாவது கடல் சார்ந்த இடம் கடகமும் கூட, மீனத்தை சொன்னா கூட கடகமும் கூட, அவங்க எப்பப்பெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமோ இதுவோ இருக்கிற பட்சத்தில் கடல்ல போயிட்டு காலை நினைச்சுக்கிட்டு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா எல்லா வளமும் போயிடும். என்னடா அவன் ரிஷபத்துக்கும் லட்சுமியா சொல்றான், இதுக்கும் இது சொல்றான்னா கடகத்துக்கும் அவங்க தான். நல்ல ஒரு மனசு மெடிடேஷன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த குரு லக்ன ராசியில இருக்கும்போது. அதனால நல்ல மெடிடேஷன் கிளாஸ் போகலாம், தியான கிளாஸ் போகலாம். இது போயிட்டு லட்சுமியை நல்லா வேண்டிட்டு மனசு சுத்தமா எவ்வளவு உங்களால வச்சுக்க முடியுமோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா வளமும் கடகத்தல் ராசிகாலருக்கு நடக்குங்கிறத சொல்லி கடகராசியோட ராசி பலனை முடிச்சுக்கிறேன். சர்வம் புவனேஸ்வரி. அடுத்து சனி பகவானுக்கு ரொம்ப சிம்ம சொப்பனமா இருந்தது இந்த சிம்ம ராசி தான். சிம்ம ராசிக்காரர்கள்லாம் இப்ப இந்த வருஷத்தை நான் கடந்துட்டேன், அடுத்த வருஷத்துல நான் காலடி வைக்கலாமா, இல்ல நான் ஜம்ப் பண்ணி போவா, இல்ல உருண்டு போவா, இல்ல பிறண்டு போவா, சனி பகவான்கிட்ட எப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2026 புத்தாண்டு